வேலைக்கு போன்னு என் உயிரெல்லாம் வாங்குறாங்க. வேலைக்கு போன்னு சொன்னா கூட பரவாயில்ல, வெட்டுன்னு என்னை கஷ்டப்படுத்துதாங்க. அதனால நான் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னை யாரெல்லாம் வெட்டுன்னு சொன்னாங்களோ அவங்க மூஞ்சில பணத்தை தூக்கி போடணும். சரி, நியூஸ் பேப்பர்ல தான் டெய்லியும் வேலை விஷயமா போடுறாங்களா, இன்னைக்கு ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். வீட்டுல தூங்கி 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 வாழ்க்கையே தூங்கி போச்சு. எனக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு செட்டில் ஆயிட்டாங்க. நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன். அதனால வேலைக்கு போய் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிடணும். சரி, நியூஸ் பேப்பர்ல ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நானும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ ஜெரோலின் தானே? நீ ஸ்டெஃபினா தானே? ஆமா, நான் தான் ஸ்டெஃபினா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆளே மாறிட்டியே. அதை ஏன் கேட்குற? வீட்டில் வேலைக்கு போன்னு என் உயிரே எடுக்கிறாங்க. அதனால வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சேம் ஃபீலிங். வா, நம்ம நியூஸ் பேப்பர்ல போய் வேலை தேடலாம். சரி வா. என்னது, ஹீரோயினுக்கு ஆள் தேடுறாங்களா? என்ன சின்ன வயசுல எல்லாரும் நடிகையாவான்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல. ஆமாடி, என்ன கூட என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா. சரி வா, நம்ம இப்போவே போய் டைரக்டரை போய் பார்க்கலாம். இதுதான் ஏவிஎம் உருண்டையா? அம்மாடி, எவ்வளோ பெருசா இருக்கு. சரி வா, டைரக்டரை பார்க்க போலாம். வணக்கம் டைரக்டர் சார். வணக்கம் சார். நீங்க தான் டைரக்டரா? என்ன பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியலையா? தொப்பி வச்சிருக்கும் போதே நீங்க தான் டைரக்டர்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு டவுட். நல்லா டவுட் வருமா? நான் தான் டைரக்டர். என்ன விஷயம் சொல்லுங்க. நியூஸ் பேப்பர்ல ஹீரோயினுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம், அதான் வந்தோம். சரி, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? ஏடி, கோழிக்கறிலாம் கேக்குறாங்கடி. கோழிக்கறியா? அதுக்கு நம்ம எங்க போவ? சார் இருங்க சார், நாங்க இப்பவே போய் ஹோட்டல்ல கோழிக்கறி வாங்கிட்டு வந்துடுறோம். என்னது கோழிக்கறியா? அட கொடுமையே. குவாலிஃபிகேஷன்னா என்னதுன்னு தெரியாதா? சரி, இந்த பக்கம் வந்து நில்லுங்க, இப்போ டைரக்டர் வருவாரு. அப்ப நீங்க டைரக்டர் இல்லையா? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். இதுக்கு தான் இந்த பில்டப்பா? உங்களை பெரிய நடிகையாக்குறது என்னுடைய கடமை. ஆனா நீங்க என்ன பின்னாடி கவனிக்கணும். எந்த பின்னாடி சார்? நான் டைரக்டருக்கு பின்னாடி. ஓ அப்படியா? அவர் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யானை பட்டிக்காடுகளா வந்திருக்காளுப்பா. அதாவது நான் உங்களை டைரக்டர்கிட்ட சொல்லி பெரிய ஹீரோயினியா ஆக்குதேன். அதுக்கு நீங்க பணம் தரணும். பணம் தரும் சார், அதெல்லாம் கண்டிப்பா தந்துருவோம். அதெல்லாம் எங்கிட்ட நிறைய இருக்கு. சரி, டைரக்டரை பார்க்க போலாமா? போலாமே. டைரக்டர் வந்து கொஞ்சம் விலங்கமான ஆளு, அதனால பார்த்து பேசுங்க. பேசுறதுதானே சார், அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிடுவோம். படம் நடிக்கிறதுக்கு 2 கூமுட்டைகள் வந்திருக்கு. சரி, வர சொல்ல பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? இப்பதான் சார் இவட்ட பேசிட்டு இங்க ஓடி வரோம். நீ கூமுட்டைன்னு சொன்னது கரெக்டு தான். சார், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. அதை கேட்கல, நான் எந்த ஊர்லேருந்து வந்தேன் கேட்டேன். மேலசரமாங்குளத்துல இருந்து வரோம். அது என்ன ஊருப்பா? சரி, என்ன படிச்சீங்கன்னு சொல்லு பார்ப்போம். சார், அவ ஒண்ணுதான் படிச்சிருக்கா. நான் யூகேஜி படிச்சிருக்கேன். 3 படிச்சிருக்கேன். யூகேஜி என்னோட சின்னது. நான் தாண்டா உன்னோட கூட. இல்ல சார், அவ போய் சொல்ல. நான் தான் அவனோட கூட. இவங்கள பத்தி அவ கட்டான்னு சொன்னா. இப்போ உங்களை நம்ம நடிக்க போலாமா? போலாமே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி. அப்போ நீங்க 2 பேரும் டாக்டரை எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இவ்வளவுதானா சார்? இப்போ பாருங்க நடிப்பேன். ஓகே, ரெடி, ரோல், கேமரா, ஆக்ஷன்.
தந்தைக்கு நெஞ்சு வலிக்கின்றது. மருத்துவரை அழைத்து வா. இதோ அழைத்து வாரேன் தந்தையே. கிரிக்கெட் இப்படிதான் உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தா இப்படிதான் செய்வீங்களா? ஒழுங்கா அடிங்க போங்க. சீரியஸா நடிங்க. சீரியஸாவா? ஓகே இப்போ பாருங்க சார் என்ன நடிப்பேன். ரோல் கேமரா ஆக்ஷன். மகனே தந்தைக்கு நெஞ்சு வலிக்கின்றது. மருத்துவரை அழைத்து வா. நான் வருகிறேன் தந்தையே. ஐயோ கடவுளே, உங்களுக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா? தான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கு மேலே நடிக்கலன்னா வெளியே போங்க. சார் சார் டென்ஷன் ஆகாதீங்க. இருங்க சார் நான் இப்போ உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரி சரி, இதான் லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கா நடிங்க. ரோல் கேமரா ஆக்ஷன். மகனை தந்தைக்கு நெஞ்சு வலிக்கின்றது. மருத்துவரை அழைத்து வா. இதோ அழைத்து வரேன் தந்தையே. நடிப்பு சுத்தமா வரல, தயவு செய்து வெளியே அனுப்பு. ஓகே சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் சார். சார் கண்டிப்பா நான் நடிப்போம் சார். அதெல்லாம் முடியாது, உடனே வெளியே போங்க. சார் 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 ப்ளீஸ் சார். நோ வே, கெட் லாஸ்ட். என்னடா நோ வே? நடி நடின்னு சொன்னியே, எப்பமாவது நடிக்க கத்து கொடுத்தியா? எப்படி நடிக்கணும்னு கத்து கொடுக்கணும், அதான் டைரக்டருக்கு அழகு. நடிக்க சொல்லியது தானே சார் நாங்க நடிப்போம். நடி நடினா நாங்க எப்படி சார் நடிப்போம்? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் தான் தப்பு பண்ணேன். நடிக்க சொன்னேன், ஆனா நான் தான் உங்களுக்கு நடிக்க சொல்லி தரல. எப்படி நடிக்கணும்னு சொல்லி தரல. ரெண்டு கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பேன். தேங்க் யூ சார். சரி சரி உள்ள வாங்க. நாமும் அநேக நேரத்தில் மற்றவர்களை பார்த்து இப்படி செய்தா என்ன, அப்படி செய்தா என்ன, இப்படி செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களோட பிளேஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்கள அந்த டைமில் கைட் பண்ண ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இல்லைன்னா எல்லாமே ஃபெயிலியர் தான். நம்ம லைஃப்க்கு தேவையான உண்மையான கைடர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஏசப்பா. நம்ம ஏசப்பாவை டெய்லி தேடணும்னா நம்மளோட கஷ்டமான சந்தோஷமான எல்லா சூழ்நிலையிலையும் ஏசப்பா நம்ம கூட இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம லைஃப்பில் ஃபெயிலியருங்கிற வார்த்தையே இருக்காது. நான் தான் உங்க ஜெப்தி.